இந்த காணொளி உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ள காணொளியாக இருக்கும். யாழ்ப்பாணத்தினுடைய முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது இதுதான். அந்த காணி வேறு காணியினுடைய அளவு 2 ஏக்கர். எங்களுடைய மண்ணில் இருக்கிற வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறதுக்குமான ஒரு பலகைகளால் அதை ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் 2 ஏக்கர் அம்மா வாங்கினா சும்மா என்ன பிடிக்க மாட்டீங்களா என்ன? இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிஸ்னஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ள காணொளியாக இருக்கும். நிறைய பேர் எதிர்காலத்தில் ஒரு விடுதி அமைக்கணும், நிறைய பேருக்கு இந்த கபானா மாதிரியான ஒரு விடுதி அமைக்கணும்ன்றது எதிர்பார்ப்பாக இருக்கலாம். அதற்கு பொருத்தமான இடம் தேவை. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏக்கரில் காணி வாங்குறதுன்றதே முடியாத ஒரு செயலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்துல இருக்கிற ஒரு காணியை காட்ட போகிறேன். இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்து இது உங்களுக்கு தேவைப்படும் என்று நினைத்தால் திரையில் தெரிகிற இந்த தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காணி எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாவட்குழி என்ற ஊரில் இருக்குது. எனவே இந்த காணிக்குள்ளே போய் இந்த காணி பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் இந்த காணிக்கு எப்படி வாரதுன்றதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து நாவட்குழி நோக்கி பயணம் செய்கிறோம். இப்படியே பயணம் செய்து எந்த இடத்துல இருந்து நாங்கள் அங்கே போகலாமன்றதை காட்டுறேன். யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து நாவட்குழி சந்தி போகிற பக்கம் நீங்கள் பயணம் செய்து போகும்போது சிவபூமி வளாகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த சிவபூமி வளாகத்துக்கு போகிறதுக்கு முதல் இடது பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி போகும். அந்த வீதிக்கு பெயர் அமிர்தா வீதி. இந்த வீதிக்கு நீங்கள் கைதடி சந்தியில் இருந்து அல்லது நாவட்குழிக்கு அங்கால இருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி பயணம் செய்து வர போறீங்களா, சிவபூமி வளாகம் தாண்டி வரும்போது வலப்பக்கத்தில் வார அமிர்தா வீதி. இந்த வீதியூடாக இப்படி நேர பயணம் செய்துதான் அந்த காணி இருக்கிற இடத்துக்கு போகணும். இந்த வீதி இந்த நிலையில தான் இருக்கு, அதையுமே உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது இந்த குறுக்கு வீதியினுடைய 2 பக்கத்தையுமே பார்த்து கொண்டு வந்த நேரத்தில் புதிய 1-2 கட்டடங்கள் வாரதையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த வீதி இன்னும் சிறப்பாக போடப்படுமாக இருந்தால் நல்லம். இந்த வீதியை பார்த்து சில பேர் காணியை தவற விட்டுட்டு பிறகு வீதி போட்டதுக்கு பிறகு அடரடா முதலே வேண்டியிருக்கலாம் என்று கூட யோசிப்பீங்கள். அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது இந்த குறுக்கு வீதியால் பயணம் செய்து வரும்போது வலப்பக்கத்தில் ஒரு சீமெண்ட் தொழிற்சாலை இந்த சங்கன் என்று நினைக்கிறேன். அது இதில் இந்த வீதியில் தான் இருக்குது. நாங்கள் அப்படியே பயணம் செய்து பார்ப்போம் போகிறோங்கோ. இந்த வீதியினுடைய 2 பக்கமும் பாருங்கோ வெறும் காணிகள் தான் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த இடம் கொஞ்சம் நெருக்கமான இடமாக மாறும். சங்கன் சீமெண்ட் தொழிற்சாலை. அதுக்காக சீமெண்ட் உற்பத்தி செய்கிறதல்ல, இந்த கான்கிரீட் கலவை செய்து கொண்டு போய் கொடுப்பார்கள், தெரியும் தானே உங்களுக்கு. அப்படியான உண்டு. நாங்கள் இப்போ காணிக்கு கிட்ட போட்டோம். சரி, காணிக்கு வந்தாச்சு. இதில் வலப்பக்கம் இருக்கிறது தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற காணி. எது சொல்லுங்க பார்ப்போம். இதுதான், பார்த்துட்டிங்களோ? நீங்கள் நாவட்குழியில் வந்து சங்கன் சீமெண்ட் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்டுவார்கள். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த காணி இருக்குது. இந்த காணிக்கு எப்படி வாருதுன்றதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இந்த காணொளியில் முன்னுக்கே ஒரு தகவலை சொல்லணும். யாழ்ப்பாணத்தினுடைய
முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது நாவற்குழி. நாவற்குழி பகுதியில் ஒரு விகாரை வந்திருக்குது. அது எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியாது. எங்கள்கிட்ட இருக்கிறத இழந்ததுக்கு பிறகு அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறத விட அதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது அதுக்கான பணபலத்தோடு இருக்கிறவர்கள், திட்டத்தோடு இருக்கிறவர்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் இது இன்னொரு நபர்களுக்கு போனதுக்கு பிறகு மனமுடைந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறதுல எந்த பயனுமே இல்லை. எனவே நாவற்குழி என்றது எங்களுடைய மக்களினுடைய, தமிழர்களினுடைய ஒரு பெரும் பகுதி. இந்த பகுதியை நாங்கள் முடிந்த அளவு பாதுகாத்து வச்சிருக்கணும். இந்த காணியை விளம்பரப்படுத்த சொன்ன நேரத்தில் நான் அவர்களுக்கு சொன்னது, இதை முடிந்த அளவு தமிழர்களுக்கே விற்பனை செய்ய பாருங்கோண்டு அவரும் அதுக்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார். அந்த ஒரு ஆர்வத்தோடு தான் நான் இதை பதிவு செய்கிறேன். எனவே நீங்கள் தெரிகிற இந்த தொடர்பு கொண்டு உங்களுக்கு விலையெல்லாம் சரியாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த காணியை வாங்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கோ, இந்த காணி அமைப்பை பார்ப்போம். இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கடலோரத்தில் அல்லது குளத்தின் ஓரத்தில் அல்லது களப்பின் ஓரத்தில் ஒரு விடுதியை அமைக்கும் போது அதில் இருக்கிற அந்த ரசனையும், நிறைய பேர் உங்களை விடுதிக்கு வரார்கள் என்றால் அவர்களை திருப்திப்படுத்தணும், அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த காணி இருக்குது. அப்படியே பாருங்கோ, அந்த இடத்துல நீர்நிலையை பார்க்க முடியுதெல்லாம். இந்த நீர்நிலைக்கு அந்த பக்கமாக இருக்கிறது கைதடி. உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன், கோப்பாய் சந்தியால் திரும்பி வந்தால் கைதடி வரும். அதே மாதிரி A9 பிரதான வீதியால் வரும்போது கைதடி சந்தியால் வரும்போது வர பகுதி தான் இந்த பகுதி, அதாவது இந்த நீர்நிலைக்கு அங்கால இருக்கிற பகுதி. இது குளமாண்டு கேட்டால் இது இப்போ உங்களுக்கு பார்க்குற நேரம் குளமாக தெரியலாம். ஆனால் இது ஒரு கலப்பு, அதாவது ஒரு பெரும் நிலத்தோற்றத்துக்குள்ளே இருக்கிற ஒரு குளம் மாதிரியான அமைப்பில் தண்ணி கடலை நோக்கி போகுமா இருந்தால், கடலோட தொடர்பு இருக்குமா இருந்தால் அதை கலப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கலப்பு சூழ்ந்த ஒரு பகுதி தான் இந்த இடத்துல. இந்த மாதிரி இப்போ நீங்கள் நீர்நிலைகளை பார்க்க முடியுது தானே. இதுவே மாரி காலத்தில் பார்த்தா இன்னும் அதனுடைய தோற்றமும் அதனுடைய ஈர்ப்பும் வித்தியாசமாக இருக்கும். எனவே இந்த காணி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணியினுடைய அளவு 2 ஏக்கர். எனவே இந்த காணி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே யோசிக்கிறது என்னென்னா, நிலாவளி என்ன இடம், என்ன நிலாவளி மாதிரி ஒரு இடத்துல நான் இருந்தால் இவ்வளவு செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உப்பு வழியில் இருந்தால் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதே மாதிரி அலஸ் தோட்டத்தில் இருந்தால் அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லி ஒரு பிரபலமான இடத்தை பார்த்து அந்த இடத்துல காணி வேண்டும்னு யோசிப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்டா, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வரணும். இப்போ கசூர்னா கடற்கரை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் இவ்வளோ பெரிய பணபலத்தோடு இருக்கிற நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி, நான் இந்த இடத்துல அதை கதைக்கிறதுக்கான நேரமாக பயன்படுத்தி கொள்கிறேன். இப்போ கசூர்னா கடற்கரையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு முக்கியமான ஒரு கடற்கரை, ஈழத்தில் இருக்கிற கடற்கரைகளுக்குள்ள முக்கியமான நல்ல வடிவான கடற்கரை. அந்த கடற்கரையில் கடற்கரை விடுதிகளை அமைக்கிறதுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தளமாக மாற்றிக்கொள்றதுக்கோ முயற்சி எடுக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற காணியை இன்னொருவருக்கும் கொடுக்காம அந்த காணியை நாங்களும் வச்சுக்கொண்டு செய்வோம் என்று காலத்தை இழுத்தடித்து அந்த ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற மாதிரியான இடத்தை மந்த நிலையில் வச்சு கொள்வதுக்கு தான் பார்க்குறோம். எனவே முடிந்த அளவு அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ மண்டை தீவு எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அந்த மண்டை தீவு எவ்வளவு அழகான ஒரு இடம். அதில் இப்போ என்ன வரப்போகுது, சர்வதேச விளையாட்டு அரங்கு, அதாவது கிரிக்கெட் அரங்கு வரப்போகுது. அந்த அரங்கு வந்தால் இன்னும் அதிகமான வெளிநாட்டவர்கள் சர்வதேச போட்டிகளை பார்க்கறதுக்கு வரும்போது அவர்கள் ஒரு விடுதியை தேடுவார்கள். அவர்கள் அதை சுற்றுலாவுக்கான ஒரு நேரமாக கூட பயன்படுத்தி கொள்வார்கள். எனவே அந்த மண்டை தீவை நாங்கள் இன்னும் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் வேணுமெண்டா பாருங்க, மண்டை தீவில் நிறைய நாங்கள் நண்பர்களோட கதைக்கும் போது கூட இதை கதைச்சிருக்கிறோம். நாங்கள் அதுக்காக இனவாதிகள் அல்ல. எங்களுடைய மண்ணில் இருக்கிற வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறதுக்குமான ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளணும். ஆனால் அதை இதுவரைக்கும் பயன்படுத்தலை. மண்டை தீவெல்லாம் நீங்கள் அந்த பகுதியால் போனால், அந்த வீதியால் போனால் அவ்வளவு பச்சை பசையிலன்றதை பார்க்கவே அந்த அளவு ஈர்ப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். எனவே இனியாவது மண்டை தீவை சேர்ந்தவர்கள் நீங்கள் நாளை என்று இருக்காமல் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் என்னடா சுற்றுலாத்தலம் இருக்குது, கிளிநொச்சியில் என்னடா சுற்றுலாத்தலம் இருக்குது, முல்லைத்தீவில் என்னடா இருக்குன்னு எங்களுக்குள்ள கேள்வி கேட்காம இருக்கிறத பயன்படுத்தி அதை அழகாக்கி சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதன் மூலமாக வருமானம் ஈட்டி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. நான் ஏற்கனவே பவனீசன் குரல் என்ற யூடியூப் சேனலில் ஒரு காணொலி போட்டிருந்தேன். வெளிநாட்டில் இருந்து அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கிற நிறைய பணக்காரர்கள், இங்கே இருக்கிற பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்,
இங்கே காசு உறவுகளுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஒரு கதைக்கு வெளிநாட்டிலேருந்து 2 கோடி வருதுன்னு வைப்போமே, அந்த 2 கோடி எனக்கு என்னுடைய சொந்தக்காரர் அனுப்புகிறேன்டா, நான் அந்த 2 கோடியை எப்படி செலவழிக்கிறேன்னு பார்த்தா அதில் ஒரு 10 லட்சம் ஒரு 2 ஆண்டுக்குள்ளே நான் என்னுடைய உடுப்பு தேவைக்கும் உணவு தேவைக்குமாக பயன்படுத்தி கொள்கிறேன். அந்த உடுப்பு எங்கே வாங்குகிறேன், அந்த உடுப்பினுடைய உரிமையாளர்கள் யாருன்னு தேடி பார்க்கணும். அதே மாதிரி அந்த உடுப்பு கடைகளினுடைய உரிமையாளர்களை தேடி பார்க்கணும். அதே மாதிரி உணவகங்களினுடைய உரிமையாளர்களை தேடி பார்த்தா அது வெளியில் போகுது. அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம்னா வீட்டுக்கான உள்ளுக்கு அடிக்கிற அந்த சீலிங் வேலைகள், அதுபோல் டெராசோ, இந்த மாபிள் இதெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா வெளியில் போகுது. இதெல்லாம் ஏன் அது வெளியில் போகணும்? அப்போ நாங்கள் அதை ஏன் சரியாக பயன்படுத்தி கொள்வது இல்லை என்ற ஒரு பெரிய மனக்குமுறலும் மனக்கவலையும் எனக்கு இருக்குது. ஏற்கனவே நான் பவனீசன் குரலில் பதிவு செய்திருக்கிறேன். எனவே இந்த இடத்துல இருந்து நான் இப்போ இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இந்த காணியை உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் பாருங்கோ, இப்படியே கலப்பு. சரி, நீங்கள் இதில் ஒரு ஹபானா மாதிரி எப்படி சொல்கிறோம், உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஹபானான்றது இப்படி இருக்குமா, இப்போ தெரியும் தானே, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி போட்டு இல்லாமல் பலகைகளால் அதை ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அமைத்து இந்த நேருக்கு ஒரு 5 6 அமைச்சு போட்டு இந்த பக்கம் பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை அமைத்து இதை ஏதாவது ஒரு வகையில் பிரதேச சபைகளோட கதைச்சு அதை அழகுபடுத்துகிற மாதிரி, அல்லது முன்னுக்கு இந்த பகுதியில் ஒரு நீச்சல் தடாகத்தை அமைக்கிற மாதிரி, இப்படியான ஒரு இப்போ எனக்கெல்லாம் ஆசை இருக்குது. இந்த காணியை பார்க்கும்போது 2 ஏக்கர் அம்மா வாங்கினேன்டா சும்மா என்ன பிடிக்க மாட்டீங்களா என்ன அப்படித்தான் யோசிப்பேன். ஆனால் எங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய அல்லது இங்கே வாழக்கூடிய பணபலம் படைத்தவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்றது தான் என்னால் சொல்ல முடியும். இந்த காணிக்குள்ள மொத்தமாக 80 தென்னை மரங்கள் நிற்குது. அடுத்தது தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய்களும் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்கும். நிறைய எல்லா தென்னை மரங்களும் கூடுதலாக காய்க்குது. அந்த இடத்துல பாருங்க, அப்படி பாருங்க காய்க்குது. ஒரு சில தென்னை மரங்கள் விழுந்து போயிருக்கு. எல்லாருக்கும் பகலில் நேரம் இருக்காது. என்ன விடிய 8 மணிக்கு போனால் பின்னரம் 5 மணிக்கு தான் வீட்டை விரும்பினோம். வீட்டை வந்ததுக்கு பிறகு எங்கேனா போகிறதுன்னு யோசிக்கிறவர்களுக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னட்ட இது கிடச்சதுன்னு தான் நான் சரியாக பயன்படுத்துவேன். ஆனால் அதன் விலையை கேட்டு பார்க்க நான் இதில் காணொலி பதிவு செய்ய வந்தேன்னா தலைகளாக விழுந்து போவேன். சரி, அப்படியே வாங்க, இங்கே வரைக்கும் காணி நீண்டு கொண்டு போகுது பாருங்க. அதில் இருந்து அங்கே வரைக்கும் நீளுது காணி, பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க காணி அப்படியே நீண்டு இருக்குங்க. அங்கே அவிடம் நல்ல ஆழமான பகுதியாக இருக்குது. அதாவது ஆழமான பகுதி வந்து அப்படியே பாருங்க, அங்கே அந்த கலப்பு பகுதியே தெரியுதா? கலப்பு பகுதி இப்படியே போய் நாவற்குழி பாலத்தூடாக கடலோட கலக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சரியான அமைப்பு உங்களுக்கு காட்ட முடியலை. இந்த காணி எங்கே இருக்குன்றது இல்லையே காட்டுறேன். இங்கே வாங்க, ஈழத்தில் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். சரியா? இதுதான் அந்த காணி பாருங்க, இதுதான் அந்த காணி. பார்த்தீங்களா, இது கலப்பு பகுதி, இந்த நீளமாக இருக்கிறது. அப்படியே வந்தீங்களா, இங்கே பாருங்க, நாவற்குழி பாலத்தினூடாக அப்படியே கடலோட கலக்குது. இது சில வேளைகளில் இன்னும் பத்திரத்தன்மையிலையும் இருக்கலாம். எல்லாமா சேர்ந்து ஒரு கலவையாக இதுக்குள்ளே அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் திட்டம் இல்லாமல் நான் கதைக்கிறது கேட்டு நீங்கள் செயற்படக்கூடாது. அவங்களுக்கும் திட்டம் இருக்கணும், ஆசை இருக்கணும், தொடர்ந்து செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கணும். எதுவும் இல்லாமல் திடீரென்று போய் எதுவும் செய்யலை. அது கொக்கு மீனை தின்னுமாண்ட மாதிரி நிறைய கொக்குகளை பார்க்க முடியுது. வெவ்வேறு பறவைகள் வாருதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அடுத்தது இதுக்குள்ளே ஒரு கிணறும் இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் அப்படியே இருக்குது. இதுக்குள்ளே நாவல் மரங்கள் சில நிற்கிது. அந்த இடத்துலையும் ஒரு நாவல் மரத்தை பார்க்க முடியுது. அடுத்தது இதில் மாமரம், அந்த இடத்துலையும் ஒரு மாமரம் நிற்கிது. அதை விட திக்கா பனை மரங்களும் நிற்கிது. அடுத்தது வேம்பும் நிற்குது. வேம்பு தானே? வேம்பு நிற்கிது. இந்த காணி பகுதியில் எடுத்த புகைப்படம் இது. இந்த இடத்தை மாற்றி இப்படி செய்யலாம். இது எவ்வளவு வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு இயற்கை சூழலோட பார்க்க நல்லா இருக்குது. இப்படி திக்கா நிறைய இருந்தால் இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்கோ. தனி மரங்களை பாருங்கோ. அதுலேயும் நின்று காட்டினா இதில் நின்று பார்க்கலாம். இப்போ இந்த இடைவெளியான இடங்களில் நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை, இதை வாங்கி விட்டுட்டு கொஞ்சம் காலம் போக ஏதாவது திட்டம் செய்ய போகிறீங்கன்றாலும் அது உங்களோட விருப்பம். அடுத்தது இந்த காணி இப்போ வச்சிருக்கிற உரிமையாளர் ஏற்கனவே ஒரு தரட்ட இருந்து வாங்கினது. அவர் வாங்கினதுக்கு காரணம் இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோடு தான் வாங்கினவர். ஆனால் அவர் இப்போ யாழ் நகரில் ஒரு விடுதி வச்சிருக்கிறார். அங்கே அதை கொஞ்சம் இன்னும் பெருப்பிக்கிறதுக்கு அல்லது இன்னும் தேவைகள் அங்கே அதிகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதால
இதை விற்பனை செய்து அதுக்குள்ளே இதை போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். எனவே இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற பட்சத்தில் தொடர்பு கொண்டு வந்து காணியை பாருங்கோ. காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உறுதி அது இது எல்லாத்தையுமே பரிசோதித்து உங்களுக்கு ஒரு 2, 3, 4, 5, 10 எத்தனையோ சட்டத்திறனைகள் வைத்து விசாரிக்க போகிறீங்கன்னா விசாரித்து எல்லாம் சரியாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த காணியை வாங்கலாம். பவனீசன் காட்டினவர் அப்போ நல்லா தான் இருக்கும் என்ற மாதிரி நீங்கள் எப்பவும் நான் எல்லா இடத்தையும் சொல்கிறது அதுதான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா தான் வாங்கலாம். அதே மாதிரி சட்ட ரீதியாக உங்களுக்கு திருப்தி அளித்தா தான் வாங்கலாம். எனவே முடிந்த அளவு அதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்று இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.